ஒரு நடிகர் சிக்கிட்டதுனால நீங்கள்லாம் உடனே அதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. கொக்கைனுங்கிறது தான் ஆதி காலத்துல வந்து இருக்கிற விஷயம். கொக்கைன், மார்பின், பெத்திடின், மெல்சிடின் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு. வயிற்று வலி கொடுக்குற சில மருந்துகள் எல்லாமே வந்து பயன்படுது. எல்லாம் போதைப்பொருள். அதான் பர்பஸ் வேற. கஞ்சா இருக்குது. கஞ்சாவுக்கு இங்கிலீஷ்ல பாப்பின்னு பேர். கஞ்சா பூ எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? ரோஜா பூ கெட்டு போகும் மிச்சம், அந்த அளவுக்கு அழகா இருக்கும். ஆனா அது போதை பொருளா இருக்கிறதுனால கஞ்சா இலையை தான் நம்ம கவனிக்கிற போது அந்த பூ யாருமே பார்க்கறது இல்லை. அதான் ஒரு படம் வந்தது, பாப்பி இஸ் ஆல்சோ எ ஃப்ளவர். அது ஒரு போதைப் பொருள். அது மாதிரி இந்த மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்படுகிற இந்த மருந்துகள், அதாவது வலி நீக்கிகள், வலி வராமல் வலியை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இந்த மருந்துகள்லாம் கடைசியில மனவேதனையை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மருந்துகளா மாறி போச்சு. மன அழுத்தத்துக்கு இல்ல கொக்கைன்ன்றது மருத்துவத்துக்காக மருத்துவம் வலி நீக்கி அந்த மாதிரி பயன்படுத்துற மருந்து. இது பண்ணுவோம். இந்த மார்பின், பெத்திடின், கொக்கைன் இதெல்லாம் தாங்க முடியாத வலிகள்லாம் வரும்போது அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது அந்த வலி நீக்கிகள் வந்து பல சமயங்கள் என்ன ஆகுதுன்னா போதை பொருளாக மாறிடும்.